கனடாவில் நிரந்தர வதிவிடத்திற்காக அனுசரணை வழங்கும் பெர்மனன்ட் ரெசிடென்சி ஸ்பான்சர்ஷிப் செய்வதற்கான புதிய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதை கனடா இடைநிறுத்தியுள்ளது. 2024ஆம் ஆண்டில் பெற்றோர் மற்றும் பெற்றோரின் பெற்றோருக்கு நிரந்தர வதிவிட உரிமைக்காக சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களில் 15,000 விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2023இல் விண்ணப்பித்த விண்ணப்பங்களை விரைவாக பரிசீலிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது கனடாவின் குடும்ப ஒன்றிணைப்புக்கான நடவடிக்கை என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 2024இல் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட கணக்கின்படி 2023 முடிவில் 40,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளன. இதே சமயம் ஒரு விண்ணப்பத்தை செயல்படுத்த சுமார் 24 மாதங்கள் செல்லும் என குடிவரவு குடியகழ்வு அமைச்சர் தெரிவித்துள்ளது. அடுத்து வரும் 3 வருடங்களில் பெற்றோர் மற்றும் பெற்றோரின் பெற்றோருக்கான ஸ்பான்சர்ஷிப் மூலம் 24,000க்கும் மேற்பட்டவர்களை இணைக்க திட்டமிட்டுள்ளதாக அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது.